வரைக்கும் தியானிக்கிறதுக்கு கடைசி பா பார்ட்டுக்கு வரதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. அதுக்காக நன்றி. இந்த ஜேர்னி மூலமா எங்க வாழ்க்கையில நாங்க என்னென்ன பண்ணணும்னு நாங்க கற்றுக்கொண்டோம்ப்பா. சுதந்திரிக்கத்தக்கதா எங்கள தகுதிப்படுத்துங்க. உங்க கிருபை எங்க கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்ம ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப நாளா அந்த இது போயிட்டு இருக்குது. ஸோ இந்த நாளுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் வந்து அதுக்குள்ள என் வாழ்க்கையில ஒரு சில விஷயத்த சரி பண்ணணும் அப்படின்னு நான் ஆண்டவர்ட்ட ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும்ல. நான் வந்து பைபிள்ல இருக்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு போறது அது யாருக்கும் பிரயோஜனமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் ஆண்டவர்ட்ட எப்போதும் கேட்கறது அப்படிதான். அதுதான். ஏசப்பா என் வாழ்க்கையில பண்ணுங்க. நான் என் வாழ்க்கைய சரண்டர் பண்றேன். அடிக்கன்னா அடிங்க. என்ன பண்ணுமோ பண்ணுங்க. என்னையும் சரி பண்ணிட்டு, அத நான் மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். நம்மளோட பயணத்துல சுதந்திரிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து, இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. தேசம் அனைத்தையும் பிடிச்சு, அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுக்கு பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்திருந்ததினால் தேசம் அமைதலா இருந்தது. சூப்பரா இருக்குல்ல இந்த வசனம். லாஸ்டா இருக்குது பாருங்க. யுத்தம் ஓய்ந்திருந்ததினால் தேசம் அமைதலா இருந்தது. நம்ம லைஃப் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்ல? ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். இந்த ஜனங்கள் மாதிரி வரோம். 40 வருஷம் வனாந்திரத்துல அலைஞ்சிட்டு இருக்கோம். திருப்பி ஏதோ ஒரு விசுவாசத்தை புடிச்சிட்டு யோர்தானை கடந்து வந்துட்டோம். ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். எப்படி உள்ள போறது? எப்படி சுதந்திரிக்கிறது? அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் இருக்கும். ஸோ ஆண்டவர் நமக்கு சுதந்திரிக்க உதவி செய்ய போறாரு. நீங்க எல்லாம் அந்த வசனத்து மேல கை வச்சுட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். எப்படி வந்து இதுல போட்டிருக்குது? தேசம் அனைத்தையும் பிடித்து எல்லாத்தையும் சுதந்திரிச்சுக்கிட்டான்ல. நான் என்னோட வாழ்க்கைய சுதந்திரிக்கணும்ப்பா. நான் என்னோட ஊழியத்த சுதந்திரிக்கணும்ப்பா. நான் என்னோட குடும்பத்த சுதந்திரிக்கணும். என்னோட வேலைய சுதந்திரிக்கணும். என்னோட பிள்ளைகள சுதந்திரிக்கணும். எனக்கு நீங்க வச்சிருக்க எல்லாத்தையும் நான் சுதந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மனசுக்குள்ள ஜெபிச்சுக்கலாம். ஆண்டவர் கண்டிப்பா அதுக்கு நமக்கு உதவி செய்வார். ஏன்னா அதான் அவரோட நோக்கம்ல. அவரோட பர்ப்பஸே அதானே. எகிப்துல இருந்து கூட்டிட்டு வரப்ப விடுதலை பண்ணி கூட்டிட்டு வந்தார். ஆனா இங்கே கானானுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சுதந்திரிக்கணும். அதுதான் நோக்கம். இல்ல ஸோ ஆண்டவர் நிச்சயமா நமக்கு பண்ண போறாரு இந்த வசனத்தின்படி. இப்போ நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆஹ் யோ- யாத்ராகமம் 23வது அதிகாரத்துல 29 30 வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வசனம் வந்து ஆண்டவர் வந்து கரெக்டா ஒரு பிளான் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளான வசனம். இதை எடுத்து எடுத்த எடுத்து நம்ம படிக்கலாம். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமா படிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய வசனம் இன்னைக்கு ரீட் பண்ண வேண்டியிருக்கு. யாத்ராகமம் 23வது அதிகாரம் 29 30ல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்துக்கு எகிப்துல இருந்து கிளம்பி கானானுக்குள்ள போறாங்கல்ல. இந்த கானானுக்குள்ள போன உடனே அவங்க சுதந்திரிக்க முடியாது. அங்க இருக்கிற ஜனங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா துரத்துவேன். ஏன் அப்படின்னா, திடீர்னு ஒரு ஒரு தேசம் ஃபுல்லா இருக்கிற ஜனத்த ஆண்டவர் துரத்திட்டார் அப்படின்னா, காட்டு மிருகங்கள் வந்துருமாம். இவங்களுக்கு கஷ்டமாயிடும்ல அது. திடீர்னு நம்ம ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறப்போ, காடா இருக்கிற இடத்துக்கு போறப்போ, ஒரு சிங்கமோ, புலியோ அப்படி ஊருக்குள்ள வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? மக்கள் தொகை குறைஞ்சிருச்சுன்னா, மிருகங்கள் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ அந்த மாரி ஆயிறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பக்கா பிளானிங். நம்ம லைஃப்பும் அப்படி தானே இருக்கு. நம்ம அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்ல. சூப்பரான பிளானிங். ஒரு மாஸ்டர் பிளான். சூப்பரா போட்டு ஆண்டவர் நம்மள கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ இது உள்ள வந்துட்டாங்க. இதே மாதிரி தான் நம்மளும் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம புதுசா போறோம். ஒருவேளை திருமண வாழ்க்கையா இருக்கலாம். திருமண வாழ்க்கை போறப்ப நம்ம நினைப்போம், இதெல்லாம் நம்ம சுதந்திரிச்சுருவோம். ஒரே நாள்ல சுதந்திரித்துருவோம். ஒரே நாள்ல சந்தோஷமா இருப்போம் நம்ம. இதெல்லாம் என்னோட வாழ்க்கைன்னு சந்தோஷம். இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இந்த கப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் எங்க இந்த உலகத்துல இருக்காங்களா? இல்ல பரலோகத்துல இருக்காங்களான்ற மாரி இருக்கும். அவ்ளோ அந்யோன்யமா இருப்பாங்க. அவ்ளோ சண்டையே வராதா இவங்களுக்கெல்லாம்? அந்த மாரி இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு எப்படி தோணும்? நம்மளுக்கு தான் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நம்ம வாழ்க்கைய நம்ம இன்னும் சுதந்திரிக்கலையே அப்படின்னு சொல்ற மாரி நமக்கு தோண ஆரம்பிச்சுரும்ல. ஸோ ஆனா ஆண்டவரோட சித்தம் என்ன அப்படின்னா, ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட்டா சுதந்திரிச்சுருவோம். நம்ம திருமண வாழ்க்கையா இருக்கட்டும். உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆயிருக்கட்டுமே கல்யாணமாகி. ஒரு சின்ன இடத்துல ஆண்டவர் ஒரு மாற்றத்த கொண்டு வருவாரு. சந்தோஷத்த கொண்டு வருவாரு. சமாதானத்த கொண்டு வருவாரு. ஊழியமா இருக்கட்டும். நெறைய எஃபோர்ட் நம்ம போடுவோம்.
ஆனா ஃபுல்லா சுதந்திரிக்க முடியல இல்ல. நமக்கு ஆண்டவர் ஒரு விஷன் குடுத்திருப்பாரு. இந்த வருஷத்துல நீ இத பண்ணுவ ஊழியத்துல. இதெல்லாம் பண்ணுவ. உன்னோட வீட்ல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் குடுத்திருப்பாரு. ஆனா கிட்ட போயிருப்போம். சுதந்திரிக்க முடியாம இருக்கலாம். ஸோ இன்னைக்கு அந்த தடைய ஆண்டவர் மாற்றப் போறாரு. அதுதான் அவரோட நோக்கமா இருக்கு. மெயின் நம்ம நோட் பண்றது அதுதான். இப்படி பாதியில தத்தளிக்க விடுற தேவன் கிடையாது. நம்ம தேவன் வந்து நம்ம கையில குடுக்கறதுக்காக நீட்டிட்டு இருக்காரு. நம்ம இத அப்படி எப்படி புடிச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ம். இஸ்ரவேல் மக்கள் வந்து யோசுவாவோட தலைமையில வராங்க. யோர்தான கடந்தத நம்ம பார்த்தோம். யோர்தான கடந்துட்டு கில்கால்ன்ற இடத்துல பாளையம் இறங்கி இருக்காங்கன்னு பார்த்தோம். அதுல அழகா போட்டிருக்கு, எகிப்தின் நிந்தைய உங்களை விட்டு நான் எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இதுவரைக்கும் அந்த எகிப்தின் நிந்தைய நம்ம சுமந்து 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 இந்த மக்கள் சாப்பாட்டுக்கும் இதுக்கும் இதுக்கும் புலம்பிட்டு இருந்தாங்க. எடுத்துட்டேன். இனிமே உனக்கு அது கிடையாது. நீ புதுசா மாறிட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ உள்ள வந்துட்டாங்க. ஆனா இன்னும் அவங்களுக்கு சுதந்திரம் ஆகல. ஒரு லேண்ட் வந்து நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் ஆனாதான் அது சுதந்திரம் ஆறுது இல்ல. ஒரு ஓரத்துல போய் நம்ம உட்காந்துட்டு இது எனக்கு எனக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரிதான் இன்னும் பங்கிடப்படல, சுதந்திரிக்கப்படல. ஸோ ஒவ்வொரு இடமா நடக்குது. யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 5வது அதிகாரம் 13, 15ல ஆ, யோசுவா என்ன பண்றாரு? கர்த்தருடைய சேனையின் அதிபதி அப்படின்னு ஒருத்தவங்கள மீட் பண்றாரு. அதாவது ஆண்டவர் தான். ஆண்டவர் வந்து யோசுவா இப்போ என்ன பண்றது? அடுத்தது வந்து யுத்தத்துக்கு ரெடி ஆகணும்ல. ஸோ அப்போ வந்து ஆண்டவர் ஒரு அ தூதன அனுப்புறாரு. இது கர்த்தருடைய சேனையின் அதிபதின்னு இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தோன்னா, ஆண்டவரே வந்தாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஸோ யோசுவாவுக்கு தெரியல இது யாருன்னு. நீங்க யாரு? எங்கள சேர்ந்தவங்களா? இல்ல எங்க எனிமிய சேர்ந்தவங்களா? யார் நீங்க? அப்படின்னு கேட்டோனே, நான் வந்து கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் அப்படின்னோடனே யோசுவா அப்படியே கீழே தலகுப்புற விழுந்துட்டாரு. உன்னை நீ நிக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி செருப்பை கழட்டு மோசேக்கு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காட் கூட ஒரு என்கொயரி நடக்கு. யாருக்கு? யோசுவாக்கு. ஸோ சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கூட ஒரு என்கொயரி நமக்கு இருக்கணும். ஏசப்பா நான் வந்துட்டேன்ப்பா, இவ்வளோ தூரம் வந்துட்டேன்ப்பா. எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியல என் வாழ்க்கையில. இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா? வாழவும் முடியாம, சாகவும் முடியாம நெறைய பேர் நம்ம அப்படி இருக்கோம்ல. நான் நெறைய நாள் அப்படி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடி இருக்கிறப்ப சொல்றேன் சொல்றேன். நானு மேரேஜ் ஆகி வரப்போ, என் வாழ்க்கை மாரியே எனக்கு தெரியாது. நம்ம ஒரு பேயிங் கெஸ்ட் அப்படின்னு நம்மள நானே வந்து என் மனசுல நினைச்சிருவேன். ஓகே நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், காசு குடுக்குறோம், இங்க சாப்பிடுறோம். இந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படின்ற மாரி நான் யோசிச்சுட்டு ரொம்ப நாள்னா நான் சொல்றது 5, 6 வருஷமா நான் அப்படிதான் இருந்தேன். அ மூச்சு விட முடியாம ஆயிடுச்சு. லாஸ்ட்ல எனக்கு 5 வருஷம் தாண்டுனதுக்கப்புறம், இப்படி ஒரு லைஃப் நமக்கு தேவைதான். நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாமா? நம்ம என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லலாம் ஆன் சைட்ல அந்த ஃபாரின்ல எனக்கு ஏதாவது ரோல் குடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போயிரணும். நம்ம தனியா எங்கேயாவது போய் இருந்துக்கணும். இதுக்கு மேல இதால நம்ம இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவர் வந்து தெளிவா பேசினாரு. தன் ஸ்தானத்த விட்டு அலைகிற குருவி மாதிரி அலையாத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சரி ஓகே. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்திருந்தேன். அதே மாதிரி ஆஃபீஸ்லயும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரெடி பண்ணிருவாங்க. கெட் ரெடி டு ஃப்ளை எல்லாம் பேக் பண்ணிருங்க. டிக்கெட் இது போட்டுறலாம். அடுத்த மாசம் நீங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்ற அளவுக்கு போயிருவாங்க. ஆனா, அதுக்கப்புறம் கேன்சல் ஆயிரும். ஏதாவது ஒரு இதுல கேன்சல் ஆயிரும். சரி ஆண்டவருக்கு வந்து சித்தம் இல்ல போல இருக்கு. இங்க தான் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கார் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன். "அ என்னப்பா என் வாழ்க்கை அவ்வளோதானா? நான் இப்படியே தான் இருக்கணுமா? இப்படி புலம்பிக்கிட்டே எந்த இடத்துல இருக்கோம்னு தெரியாம, சுதந்திரிக்க முடியாம, ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. மேரேஜ்ன்றது நல்ல விஷயம். ஆண்டவர் சொன்ன மேரேஜ் தான் நடந்திருக்கு. அதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்ல. ஆண்டவர் சித்தம் தான் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆனா என்னால சுதந்திரிக்க முடியல. என்னால அடுத்த ஸ்டெப் போ முடியல. இது என்னோட வீடு, என்னோட வாழ்க்கைன்னு எனக்கு உரிமை கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்ட்ட சொல்றப்ப ஆண்டவர் சொல்ட்டாரு, "கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்கள்" அப்படின்ட்டாரு. ஒரே வார்த்தை. அது திரும்பி 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 வந்துட்டே இருக்கும். ஆ ஸோ நான் ஒவ்வொரு விஷயம் பண்றப்பவும் இதுல பார்த்தீங்க அப்படின்னா, அழகா சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு இடம் வந்து வருது எரிகோ. இல்ல. ஸோ இந்த தேவதூதர்ல வந்து பேசினதுக்கு அப்புறம் எரிகோக்கு போறாங்க. யோசுவா 6வது அதிகாரம் 3வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது 6 நாளும் வந்து யுத்த புருஷர்கள் அவங்க. இத நீங்க நோட் பண்ணணும். அவங்க வந்து சண்ட போடுற வயசுல உள்ளவங்க, சண்ட போடுறதுக்கு தகுதியானவங்க. அவங்க நெனச்சா
அங்க போய் அந்த மதில் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அப்படியே வந்துட்டு இருக்காங்க. யோர்தான கடந்துட்டாங்க. அடுத்து அங்க போணும் அப்படின்னா, அதுல எரிகோ மதில். அதுல நீங்க முதல் வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, எரிகோ இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவில்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல இருக்கு. இதுக்கு மேல என்னால ப்ரொசீட் பண்ண முடியாது. இந்த வேலையில என்னால இதுக்கு மேல பண்ண முடியாது. இவ்வளவுதான் எனக்கு. இதோட நான் போயிடுவேன். இல்ல எனக்கு வேலை கிடைக்காது. என் லைஃப் இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது ஒரு எரிகோ மதில் நமக்கு. அதுல ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு அழகா சொல்லி கொடுத்துருக்காரு இந்த பகுதியின் மூலமா. ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, யுத்த புருஷராகிய நீங்கள். அதாவது ஒரு ஒரு வயசானவங்க அப்படின்னா அவங்களால மெதுவா அதை சுத்தி வர்றது அவங்களுக்கு ஓகேவா இருக்கும். என்னால முடிஞ்சதை நான் பண்றேன், நான் வாக்கிங் போறேன் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. இவங்க எல்லாம் பயங்கர துருதுருன்னு இருக்கிற யுத்த புருஷர்களை போய் நீ எதுவுமே பண்ணக்கூடாது, அமைதியா போகணும். 6 நாள், ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 6 நாள் அமைதியா நீ சுத்தி வரணும்னா அவங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருந்திருக்கும்ல. இது என்ன இப்படி ஒரு லா, சம்பந்தமே இல்ல. என் லைஃப்ல நான் ஏன் அமைதியா இருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நினைப்போம்ல. எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு இது உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு. எனக்கு நிறைய 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வச்சு நான் சண்டை போடணுமே, நான் ஏன் அமைதியா இருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி நினைச்சிருக்கோம்ல. நான் இப்போ வரேன் 6 நாள். இப்போ நான் பார்க்குறேன் 6 வருஷம் என்னோட வாழ்க்கையில நெறைய டைம் வந்து நாங்க வந்து ஒண்ணா இருந்தோம். ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தோம். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட மாமியார் வந்து என்னோட ஃபேவரைட். ஆனா வந்து நெறைய விஷயங்கள் அவங்க வந்து வேற ரிலீஜன சார்ந்தவங்கன்றதுனால, அவங்களுக்கு அந்த ரிலீஜன்ங்கிற பார்ட் வந்து அவங்களுக்கு என்ன இவ ஒரு நம்ம இவ்ளோ விஷயம் பண்றோம். விக்கிரகத்த வணங்க மாட்றா. இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாளே! நான் சர்ச்சுக்கு போறதுக்கு ரெடியா தானே இருக்கேன். அவ ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறா? அப்படிங்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்களுக்கு என் மேல பாசம் இருந்தாலும், அந்த ரிலீஜன் வந்து நடுவுல வந்து இருந்துட்டு, அவங்களால என்னைய அக்செப்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கிறப்ப, எனக்கு வந்து அ சில விஷயம் எனக்கு தெரியும். இது தப்பு. அவங்க வந்து சில விஷயம் அன்ஃபேரா இருக்கு. இது நமக்கு எதிரா நடக்குது. இது நம்மளோட உரிமை. ஆனா, இந்த இடத்துல அது பறிக்கப்படுது. இப்போ நான் வந்து நடு வீட்ல நின்னு நான் பேசணும். ஏன்னா, என்கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த யுத்த புருஷர் மாரி தான். யுத்த புருஷர் எப்படி பலனா இருந்தாங்க, அதே மாரி எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய இடத்துல நான் நிக்கிறதுக்கு நான் போயிருக்கேன். இந்த இடத்துல நான் பேசணும். நான் பேசாம இருந்தோனே, அவங்க டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நெனச்சுட்டு, நெறைய இடத்துல நான் போனோனே டக்குனு ஆண்டவர் வந்து சொல்ற வார்த்தை வந்துரும். "கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு" சொன்னோனே எனக்கு பயங்கர கோவம் வந்துரும். பயங்கர கோவம் வந்து ஆண்டவர் மேல, "என்னப்பா நீங்க இப்படி நடக்குது. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. என்னையும் கேட்க விட மாட்டேங்கிறீங்க. நீங்களும் யுத்தம் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்ப நீங்க என்னதான் பண்ண போறீங்க என் லைஃப்ல?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கதவ பூட்டிருவேன். கதவ பூட்டிட்டு உட்கார்ந்து ஆண்டவர்ட்ட கேட்பேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார்ன்னு சொல்றீங்க. எப்ப யுத்தம் பண்ண போறீங்க? என்ன நடக்க போகுது என் லைஃப்ல? நான் இப்படியே தான் இருக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல வந்து இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிரும். இப்ப நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுங்க. இல்லன்னா என்னைய எடுத்துக்கோங்க. அப்படின்ற அளவுக்கு நான் ஆண்டவர்ட்ட கேட்டிருக்கேன். அப்பவும் அமைதியா இருப்பாரு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள்ன்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்ன மனசுல தோணுதோ, நாங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் கேட்கணும்னு எனக்கு தோணும். அதெல்லாம் பேப்பர்ல எழுதுவேன். பேப்பர்ல எழுதிட்டு இதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ப்பா. இப்போ எனக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்புறம் லாஸ்ட்ல அதை கிழிச்சு போட்டுருவேன். இப்படி வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ நான் ஆண்டவருக்கு வந்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா என் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட மோசமான வார்த்தையோ இல்ல ஆர்கியூமெண்ட்டோ இது வரைக்கும் வந்ததில்ல. அது இன்னைக்கு வரைக்கும் சாட்சியா இருக்கு. இப்போ வந்து மாமியாரோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நானாக தான் இருப்பேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே அவ ரிலீஜன் இதை தான் சொல்லுது, அது எல்லாத்துலயும் அவ கரெக்டா இருக்கா. அவ மாரி அன்பா யாரும் இருக்க முடியல. அதே மாரி இதையும் அவ ஃபாலோ பண்றா. அவள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 6 வருஷம் ஆயிருக்கு. இதே மாரி தான் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில லேட்டா கிடைக்கும். இப்ப நான் சுதந்திரிச்சுக்கிட்டேன் என் லைஃப. ஓகே இதுதான் என்னோட வாழ்க்கை. இதுல வந்து யாராலும் எதுவும் பண்ண முடியாது. இது நம்ம குடும்பம். நம்ம இந்த குடும்பத்த விட்டு ஓடி போக வேண்டிய அவசியம் இல்ல. இது நம்ம பிள்ளைங்க. நம்ம வளர்க்க போறோம். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ஒருவேளை நெறைய லேடீஸ் இருக்கீங்க. கல்யாணம் ஆகி பல நாள் ஆகியும் உங்க குடும்பத்த நீங்க சுதந்திரிக்க முடியல அப்படின்னா, அப்படி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து நிச்சயமா உங்க வாழ்க்கையில செய்வார். என் வாழ்க்கையில செஞ்சவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில செய்வாரு. ஆனா என்ன அப்படின்னா, அவர் சொல்றதுக்கு கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். நான் 6 வருஷம் நான் அங்க அமைதியா இருந்ததோட பலன நான் இங்க பார்க்குறேன். அவங்க கிட்ட இருந்து நெறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். ஒரே வீட்ல சண்டை போட்டுட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல. அது ஆண்டவரோட பிள்ளை நம்ம சொல்லிட்டு, நம்ம ஏதாவது ஒண்ணு பேசிட்டு, அதுக்கப்புறம் அவங்க மூஞ்சி போய் நம்ம எப்படி பார்க்குறது? ஆண்டவர் சமூகத்துல நம்ம எப்படி போய் பிரேயர் பண்ண முடியும்ல?
ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் என்னை தடுத்தது நிமித்தமா, ஆண்டவருக்கு ஒபே பண்ணது நிமித்தமா, படிந்தது நிமித்தமா, அதோட நன்மையை நான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து அவங்க ஊருக்கு போகும்போதா இருக்கட்டும், எங்கே போகும்போதும் இருக்கட்டும், ஓகே. அவ ஆண்டவர் பிள்ளை. அவ வந்து இவ்வளோ தான் பேசுவா. இதெல்லாம் அவ பண்ண மாட்டா. ஆ இதுக்கு மேல வந்து அவ சண்டை போட மாட்டா. நல்லா பார்த்துக்குவா. எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு ஹேண்ட் ஓவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்த அவங்க இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த ஒரு குடும்பத்த நம்மகிட்ட குடுக்குறப்போ, புடுங்கக்கூடாதுங்க. மருமகள்கள் இங்க இருந்தீங்கன்னா நான் சொல்றேன். புடுங்கி அவங்களையும் காயப்படுத்தி, நம்மளும் காயப்படுற மாரி இல்லாம, நம்மள நாமளே வந்து ஆ பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். இந்த பொறுப்ப நம்ம பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். நம்ம பெஸ்ட்டா நம்மளோட எஃபோர்ட்ட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வரும். அந்த நாள் வரப்ப, ஓகே. நம்மள விட இவ இவ வந்து குடும்பத்த நல்லா பார்த்துப்பா. அப்படிங்கிற இடத்துல அவங்களே நம்ம கையில அப்படியே தூக்கி குடுப்பாங்க. இத நீ பார்த்துக்கோமா. இத நீ பண்ணுமா. இது நீ நல்லா பண்ற. நீ பண்ணு அப்படின்னு ஒரு நாள் வரும். அதுக்கு நான் வந்து சாட்சியா இருக்கேன். உங்களுக்கு இது மாரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் சொல்றத கேளுங்க. ஆண்டவர் அந்த அமைதியா இருக்க சொல்ற இடத்துல அமைதியா இருங்க. நமக்கு கெப்பாசிட்டி இருக்குதான். நம்ம வந்து என்ன வேணா பண்ணலாம். நம்ம அம்மா வீட்ல சொல்லி எல்லாரையும் சண்டைக்கு கூட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். நின்னு கேள்வி கேட்கலாம். ஆனா, ஆண்டவர் அதுக்கு அலோ பண்ணல. யுத்த புருஷர்கள் 6 நாள் அமைதியா சுத்திட்டு தான் இருக்கணும். அப்பதான் எரிகோ விழும். ஃபர்ஸ்ட் நாளே போய் சண்டை போட்டாங்க அப்படின்னா, எரிகோ விழாது. ஸோ இப்படியெல்லாம் பண்ணா தான் நம்ம வாழ்க்கைய நம்ம சுதந்தரிக்க முடியும். ஒருவேளை உங்க வேலையில ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே, இந்த 6 நாள் அமைதியா இருங்க. 7வது நாள்ல ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வாரு. ஸோ இதுதான் நடந்துச்சு. எரிகோ வால்ல அ 6 நாள் சுத்தி வந்தாங்க. 7வது நாள் ஆர்ப்பரிக்கிறாங்க. எரிகோ கோட்டை விழுது. எல்லாரும் அவங்கவங்க நேரா இருக்கிற இடத்த ஏறி பிரிச்சு வந்துட்டாங்க. எல்லாரும் ரெடியா? நம்மளோட எரிகோவ தகர்த்தெறியறதுக்கு நம்ம ரெடியா? ஆண்டவர் சொல்றத கேட்டு, அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அ அதுக்கப்புறம் யோசுவா 7, 8வது அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆயிங்கிற பட்டணம். ஸோ இப்போ வந்து அவங்க எரிஹோ தாண்டி வந்தோடனே ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயி பட்டணத்தில் இதில் ஒன்று நடக்குது. ஆம், ஆகான்னு ஒருத்தர் வந்து இந்த எரிகோல இருக்கிறவங்க எல்லாத்தையும் எரிச்சு போட்டுறணும். ராகாபையும் அவ குடும்பத்தையும் தவிர எல்லாத்தையும் எரிச்சு போட்டுறணும்னு சொல்றாரு. ஆனால் ஆகான் வந்து அதில் இருக்க சில சாபத்தீடான காரியத்தை வந்து எடுத்து வச்சிடான். ஸோ ஒபே பண்ணலை. பண ஆசையினால ஒபே பண்ண ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிடுறாங்க. இப்போ மறுபடியும் ஆயப்பட்டினத்துக்கு போறாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணியிருக்கணும் இங்கே போக முன்னாடி, ஏசப்பா இங்கே போகலாமா இல்லையா, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுங்க, இங்கே போகலாமா இல்லையான்னு கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து முதல்ல சொல்லியிருப்பார். நீ வந்து ஆகான்னு ஒருத்தன் வந்து சாபத்தீடானதை வச்சிருக்கான், நீ அதை போயிட்டு யுத்தம் பண்ண அப்படின்னா உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 7வது அதிகாரம் 2வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி வேவு பார்க்க அனுப்புகிறான். அந்த வேவு பார்க்க வந்த ஆட்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏறக்குறைய 2000 3000 பேர் போனால் போதும், ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களும் அங்கே போக தேவையில்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அசால்ட், அதெல்லாம் தூசு நமக்குலாம், நம்ம வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம், ஆண்டவர் இவ்வளோ காரியத்தை பண்ணிட்டார், இதை பண்ண மாட்டாரா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. கரெக்டாக கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போயிட்டு நிறைய பேர் அழிக்கப்படுறாங்க அந்த இடத்துல. அப்போ வந்து யோசுவா பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு, ஆண்டவரே எங்களை 7வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எமோரியர் கையில் என்ன ஒப்பு கொடுக்கறதுக்கா இந்த யோர்தானெல்லாம் கடந்து வர வச்சிங்க அப்படின்னு சொல்லி யோசுவா வந்து கேட்குறாரு. அப்போ தான் வந்து ஆண்டவர் ஆகானை பற்றி சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம சில விஷயங்களில் வந்து ஆண்டவரோட சித்தம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போயிடும். சுதந்திரிக்கிறதுக்கும் சரி, எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி, பார்த்துக்கலாம், இதை பார்த்துட்டோம், இந்த வேலையில சூப்பராக, போன வேலையில நல்லா பண்ணிட்டோம், இந்த வேலையில சூப்பராக இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அந்த வேலையோ அந்த நமக்குரிய குடும்பமோ எல்லாமே அவருக்கு ரொம்ப ஈஸி. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்று என்னன்னா, என்கிட்ட இருக்கிற கனெக்ஷன் நல்லா இருக்காங்களா, எதுனாலும் ஃபஸ்ட்டு என்ன நோக்கி ஓடி வராளா. இந்த டேடிஸ் லிட்டில் பிரின்சஸில் நான் நாளைக்கு இந்த வீக் வந்து ஃபாதர்ஸ் டே வரும்ல, ஸோ அது மாதிரி அப்பா மாதிரி எல்லாத்துலேயும் கேட்குறாளா, எல்லாம் பண்ணுறாளா அப்படின்றது தான் அவரோட மெயின் நோக்கமாகவும் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து ம், எல்லாமே கூட வந்துருங்க, சுதந்திரம் அப்படியே வந்துடும், நமக்கு பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு நமக்கும் அவருக்கும் இருக்க கனெக்ஷன் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். ஸோ இந்த இடத்துல அந்த மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவர் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆகானோட இதெல்லாம் போட்டு 2வது வாட்டி அந்த இதெல்லாம்
கல்லெறிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி போய் சுதந்திரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவனன்ட்ட புதுப்பிக்கிறாங்க. அதாவது மோசே மூலமா குடுத்தாங்கல்ல, அதெல்லாம் திருப்பி படிக்கிறாரு. படிச்ச உடனே அவங்க வந்து எல்லாரும் ஆண்டவர தொழுது கொள்றாங்க. ஸோ இது என்ன அப்டின்னா, ஒருவேள நீங்க பைபிள் ரீட் பண்றத விட்டிருந்தீங்க அப்டின்னா, நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு இது கண்டிப்பா முக்கியம். ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கைய மறுபடியும் நம்ம புதுப்பிக்கணும். பழைய வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எடுத்து பாடுங்க. ஆண்டவரே இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்துல யோசுவா 10, 11 அதிகாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன ஆண்டவரு நிறுத்தி வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அற்புதங்கள ஆண்டவர் நமக்கு செய்ய போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்தரிச்சுர்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் அவர் ரெடியா இருக்காருங்க. உங்கள கூட்டிட்டு போறதுக்கு. நீங்க ரெடியா? சுதந்தரிக்கிறதுக்கு நீங்க ரெடியா? ஆ அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். சரி, நான் இப்போ என் லைஃப்ல நடந்த சுதந்திரித்திருக்கிறதுக்கான சம்பவம், இன்னைக்கு ஃப்ரெஷ் நடந்த விஷயத்த நான் சொல்றேன். ம் நான் வந்து இப்போ புது வேலையில ஜாயின் பண்ணியிருக்கேன். அது நெறைய நான் சாட்சியா சொல்லியிருக்கேன். வேலைய விடும்போதும் நான் சொன்னேன். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நான் சாட்சியா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அது வந்து கொஞ்சம் ரோல் வந்து கொஞ்சம் பெரிய ரோல். எனக்கு புதுசான ரோல். ஸோ, இன்னைக்கு நான் மீட்டிங்ல இருக்கும்போதும் சரி, இதுக்கு முன்னாடி இதே மீட்டிங் நான் அ எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. எனக்கு இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு இப்போ வந்து ஐடில 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா நான் படிச்சதெல்லாம் தமிழ் மீடியம்ன்றதுனால அப்படியே ஓட்டி, ஓட்டி, ஓட்டி வந்தாச்சு. நான் அதுக்கான எஃபோர்ட்ட போடவே இல்ல. இந்த இடத்துல எனக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சா தானே அத சரி பண்ண முடியும். அத வந்து வேற ஏதாவது பண்ணி, பண்ணி சரி பண்ணி, சரி பண்ணி வந்தாச்சு. இப்போ வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா, கிளையன்ட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரோல நான் நிக்கிறப்போ, அவங்களுக்கு புரியிற மாரி எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். அவங்க வந்து ஒரு விஷயத்த குடுத்து 1 நாள்ல முடிக்கணும்பாங்க. ஆனா அது 1 மாசம் ஆகும். அத நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணுங்கிறப்போ, அப்பதான் எனக்கு புரியுது. ஐய்யய்யோ! நம்ம இந்த இடத்துல நமக்கு பிரச்சனை. நமக்கு இது பிரச்சனை அப்டின்னா, நம்ம டீமுக்கு பிரச்சனை ஆயிடும். நம்ம டீம் எல்லாம் நைட்டும் பகலும் வேலை செய்யணும். நம்ம கம்பெனிக்கு லாஸ் ஆயிடும். அப்டிங்கிற இடத்துல வந்து நிக்கிறப்ப தான் எனக்கு புரியுது. ஐய்யய்யோ! இத விட்டுட்டு போயிடலாம். இதுக்கப்புறம் நம்மளால சர்வை பண்ண முடியாதுன்னு தோன்றப்ப, ஆண்டவர் சொல்றது தான் ஞாபகம் வரும். "நீ எப்ப சுதந்தரிக்க போற? இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை. அது எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. குடுத்தா போதுமா? சுதந்தரிக்கணும்ல" அப்டின்னு சொல்ட்டு இன்னைக்கு நான் மீட்டிங்ல அதே மீட்டிங் திருப்பி வரப்போ, நான் வந்து பிராக்டிஸ் பண்றேன். ஓகே. நான் இத கரெக்ட்டா கன்வே பண்ணணும். நான் இத எப்படி நான் சொல்றது? இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 நாளா நைட்டெல்லாம் தூங்குறப்பலாம், அது ஒண்ணும் இல்ல ஒரு வார்த்த தான். ஆனா அது வந்து நமக்கு அது பிராக்டிஸ் இல்லாதனால ஹிஸ்டாரிக்கல் டைம் ஸ்டார்ட் அப்படின்னு ஸ்னாப்ஷாட்ன்னு சொல்லி வரும். இந்த வார்த்தைய ஒரு 50 தடவ எக்ஸ்பிளைன் பண்றப்ப சொல்லணும். அதுலயே நான் திணறிடுறேன். ஸோ இதுதான் எனக்கு பிரச்சனைன்றது. நைட்டு தூக்கத்துலலாம் எனக்கு அந்த வாயில அந்த வேர்டு மட்டும் வந்துட்டே இருந்துச்சு. எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள் இருக்குங்க. நம்ம நெனைக்கிறோம், இவங்க வந்து ஓகே. நல்ல நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இன்னைக்கு மீட்டிங் நான் பண்ணலாம். இல்லன்னா வேற யாராவது பண்ண வைக்கலாம். என் டீம்ல இருக்கவங்க யாரையாவது. ஆனா நான் ஆண்டவர்ட்ட சொல்ட்டேன். அப்பா நான் சுதந்திரிக்க போறேன். நான் வந்து பயப்பட போறதில்ல. போன வாட்டி நான் அசிங்கப்பட்டேன் அப்படிதான். ஆனா இந்த வாட்டி நான் நான் வந்து சுதந்திரிக்க போறேன். என் டீம நான் சுதந்திரிக்க போறேன். இந்த வேலைய நான் சுதந்திரிக்க போறேன். இது எனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு, அ வேர்த்து ஊத்துது. எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நான் அத முடிச்சுட்டேன். அது முடிச்சு அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப தான் வந்து எனக்கு புரிஞ்சது. ஓகே. இப்படிதான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வைக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு. வாக்குத்தத்தம் குடுத்துருக்காரு. ஆனா இத இப்படிதான் நம்ம சுதந்தரிக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆ இதோட இன்னும் ஒரே ஒரு சாட்சி. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு வீடு வாங்குறதுக்காக நாங்க பேசிட்டுருந்தோம். ஒரு வில்லா வாங்கலாம் அப்படின்னு சொல்ட்டு, பேசிட்டுருந்தோம். ஆனா நெறைய தடை இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், "அப்பா சுதந்திரத்த பத்தி நான் பேசப் போறேன். நேர்த்தியான இடத்துல" நான் இன்னைக்கு எடுத்து வச்ச மெயின் வசனத்தையும் நான் விட்டுட்டேன். ஸோ சங்கீதம் 16:16 16:6 நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுது. ஸோ சிறப்பான சுதந்திரத்த எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட நான் கேட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த சீரிஸ் முடிக்கிறப்ப, அந்த இடத்துக்கு நாங்க டோக்கன் அட்வான்ஸ்லாம் பே பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 10 நாள்ல பத்திரம் முடிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் குடுத்துருக்காரு. இன்னொன்னு ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து லேண்ட சுதந்தரிச்சுக்கிட்டாங்க. நம்மளோட சுதந்திரம் எங்க இருக்கு அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட இருக்கு. நம்ம ஆண்டவர நம்ம சுதந்தரிக்க போறோம். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷத்துலயும். திருமணத்த சுதந்தரிக்க போறோம், வேலைய சுதந்தரிக்க போறோம், எல்லாம் ஓகே. அது எல்லாத்து மத்தியிலயும் நம்ம அவர சுதந்தரிச்சுக்கிட்டோம். அவரு என்னோட அப்பா, அவர் என்னுடையவர் நம்ம சுதந்தரிச்சிட்டோம்னாலே போதும். இது எல்லாமே நமக்கு கூட கிடைச்சிரும். மரியாள் மாரி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னா, அந்த நல்ல பங்கு இயேசு தான். ஸோ நம்ம அவர பிடிக்க போறோம். நம்ம சுதந்தரிக்க போறோம். நம்ம சுதந்தரிக்காம வேற யாரு சுதந்தரிக்க போறா? கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.